ஹலோ ஹால், வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய நல்லா கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்த காலிஃப்ளவர்லாம் இதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கிறேன். காலிஃப்ளவர் அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லை, ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் மட்டும் போதும். பாயில் பண்ண காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/4 கப் மைதா, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து வச்சுருந்த இந்த மாவில் காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். காலிஃப்ளவர்லாம் நல்லா ஊறின அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி இந்த ஊற வச்சுருந்த காலிஃப்ளவர்லாம் எண்ணெயில் போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இது ஒரு பொன்னிறமான கலர் வந்தப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய், 2 பொடியாக நறுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கிறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சாஸில் ஆட் பண்ண போகிறதால அதுலலாம் சால்ட் இருக்கும், ஸோ நான் சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம்லாம் வதங்கின பிறகு ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆனியனை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணால் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 2 ஸ்பூன் சில்லி சாஸ், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது ஒரு செமி கிரேவியாக வரும் இந்த டிஷ்ஷு. இப்போது பொரிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவர்லாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஃபுல்லாக சாஸ்லாம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.